தமிழ்நாட்டில் தற்பொழுது 4 முதலமைச்சர்கள் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் சூரமங்கலம் அருகே மல்லமுப்பம்பட்டியில் இபிஎஸ் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் இன்ப நிதியை மேலே ஏற்றியது மூலம் குடும்ப அரசியல் நடைபெறுவதாக விமர்சித்தார். திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார். அண்மையில் ரத்தநாயகி மலையத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடந்தது, அதுல இன்ப நிதியும் அமர வச்சுட்டாங்க. தமிழகத்திலே மன்னராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க. இன்றைக்கு திமுக குடும்பத்திலே இன்றைக்கு அதிகார மையங்கள் அதிகமாகிவிட்டது. ஒரு முதலமைச்சர் அல்ல, கிட்டத்தட்ட 4 முதலமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் எந்த திட்டமும் நிறைவேறப்படாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடத்த திமுக முயற்சிப்பதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். ஆனால் இந்தி கூட்டணியை பொறுத்தவரை என்ன, அது ஒரு சீட்டு கட்டு மாறின. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியை தான் சீட்டுக்கட்டு என விமர்சித்தார் பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை. குடியரசு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டத்தில் தனது நடைப்பயணத்தின் இடையே அவர் தேசிய கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது வடலூரில் வள்ளலார் ஜோதி விழாவில் போலீசாரின் தடியடி, பல்லடம் செய்தியாளர் தாக்குதல் விவகாரத்தில் காவல்துறையின் நடவடிக்கைகளை கண்டிப்பதாக கூறினார். இந்தியா கூட்டணியில் சுயநலமிக்க தலைவர்கள் ஒன்றிணைந்திருப்பதாக விமர்சித்தார். மம்தா பானர்ஜி அவர்கள் எங்களுக்கு விருப்பமில்லை, காங்கிரஸ் தனியாக தான் போகணும், நாங்கள் தனியாக போறோம்ட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் எந்த நேரமும் வெளியே வரக்கூடும் என்கின்ற சூழல் இன்னைக்கு பீகாரில் இருக்கு. பஞ்சாபில் மண் அவர்கள் நாங்களும் வெளியே வர்றோங்கிறாங்க. ஹரியானாவில் இதே பிரச்சனை. எல்லா இடத்திலும் கூட ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மக்களுடைய மனநிலைக்கு எதிர்ப்பாக இவர்கள் ஒன்று சேர்ந்தால் இதுதான் நடக்கும்னு தொடர்ந்து நாம சொல்றோம். தமிழ்நாட்டில் 2 பத்ம விபூஷன், மறைந்த விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கி பிரதமர் மோடி கௌரவித்திருப்பதாக கூறினார்.